ஹலோ வியூவர்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட டுடே எபிசோடில் என்ன மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்றத வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். சரவணன், செந்தில், அதுக்கப்புறமா கதிர் அவங்களோட மாமா 4 பேர் சேர்ந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. டேய், என்னடா இது, ராஜுவும் மீனாவும் ஏன் இப்படி பண்ணிருக்கணும், கொஞ்சம் கூட அவங்க யோசிக்க மாட்டாங்களாடா, ராஜு எதுக்குடா டியூஷன் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் இருந்துட்டு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க மாமா இருந்துட்டு சொல்கிறாரு, கதிர் கஷ்டப்படுறாள்ல, அதுக்காக தான் இந்த பிள்ளை டியூஷன் போகிறேன்னு சொல்லியிருக்கு. அது யாராவது வீட்லையாவது சொல்லியிருக்கலாம்லடா, இவங்க பண்ண எதுக்கு பாரு, அப்பாவும் தலைகுனியை வச்சுட்டாளடா அப்படின்றாங்க. அதுக்கு என்னடா பண்ணுறது, அந்த பிள்ளையும் நினச்சி பார்த்துச்சா இந்த மாதிரிலாம் நடக்கும்னு சொல்லிட்டு விடுங்கடா பார்த்துக்கலாம் அப்படின்றாங்க. எனக்கு ரொம்ப கோவம் வருது, நான் போயிட்டு எதிர் வீட்டுக்காரர்கிட்ட போய் சண்டை போட்டு விட்டான்றாங்க. சரவணன் டேய் அதெல்லாம் பண்ணாதடா, எதுக்கடா நமக்கு தேவையில்லாத வேலை, நீ அமைதியாக உட்கார்ந்தா அதுவே போதும் அப்படின்றாங்க. செந்திலும் அதுக்கப்புறம் அவங்களோட மாமாவும் அதுக்கப்புறம் சரவணன் எனக்கு ஒரு டவுட்டு, ஆமாம் 21,000 பணத்தை நீங்கள் எப்படி எனக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தீங்க? டே கதிர் சொல்லுட, நானே கேட்கலான்னு நினச்சேன், ஒரு ஹெல்ப்புக்காக நான் கேட்க கிடையாது, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்காக தான் நான் கால் பண்ணேன்றாங்க. அதில் போய் என்ன இருக்குது அண்ணா, நீங்கள் விடுங்க, நாங்கள் எப்படியோ ஒன்று எடுத்து கொடுத்துங்க அப்படின்றாங்க. டேய் சொல்லுங்கடா அப்படின்றாங்க. அதெல்லாம் விடுண்ணா, எதுக்கு நீ இப்போ அதெல்லாம் பற்றி பேசிகிட்டு இருக்க, நீ போயிட்டு ஃபஸ்ட்டு போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வாப்போ அப்படின்றாங்க. அப்படியும் அப்பாவுக்கு தெரிஞ்சால் என்ன தானே சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்க போகிறாரு, நான் பார்த்துக்கிறேன் விடுங்க அப்படின்றாங்க. இன்னொரு பக்கம் ராஜியும் மீனாவும் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அவங்க அத்தை கோமதி பேசாதனால ட்ரெஸ்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. கொடுங்க அத்தை, நாங்கள் எடுத்துகிட்டு போய் போட்டு வரேன்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ராஜியும் மீனாவும் ஏன் நீங்கள் எங்ககிட்ட பேசவே மாட்டேங்கிறீங்க, சாரி அத்தை, நாங்கள் பண்ணது ரொம்ப தப்பு தான், நீங்கள் ஆனால் பேசாமல் இருக்காதீங்க, எங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குன்றாங்க. கோமதி இங்கே பாருங்கள், எதுக்கு எடுத்தாலும் சும்மா சாரி கேட்டுகிட்டே இருக்காதீங்க, எனக்கு கோவமாக வருது, இத்தனை வருஷம் 30 வருஷம் ஆயிருக்கு எனக்கு கல்யாணம் ஆகிட்டு, ஆனால் நேற்று மாதிரி நான் அவமானப்பட்டதே கிடையாது, அவர்கிட்டையும் எங்கள் அண்ணனுக்கிட்டேயோ என்ன வாய்க்கு வந்த மாதிரி கேட்குறாரு அவர், ஆனால் நீங்கள் பண்ண இதுக்காக அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் அவர் வேறு பணத்தை லாக்கர்லேருந்து எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காரு, பணத்தையும் நகையும் அப்படின்றாங்க. சரிங்க அத்தை, நாங்கள் வேணால் கூட வரவா, நீங்கள் எப்படி தனியாக போவீங்க அப்படின்றாங்க. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், எனக்கு போக்கோ தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தங்கமயில் வெளியே வராங்க. என்னாச்சு அத்தை, எங்கே கிளம்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. போயிட்டு நகையை லாக்கர்லேருந்து எடுத்துகிட்டு வரணும் தங்கமயில், உனக்கு ஏதாவது வேலை இருக்கான்றாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லைத்த, இருந்தாலும் ஏன் உனக்கு ஏதாவது வேலை இருக்கா, அப்போ நீ ஏன் என் கூட வர மாட்டேன்றாங்க. இல்லைத்த, கண்டிப்பாக நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி கிளம்பு, ரெடியாக நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ராஜியும் மீனாவும் ரொம்ப ஃபீல் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் தங்கமயில் மீனா, ராஜி ரொம்ப சரி, நீங்கள் போகலான்னு நினச்சிங்களா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அத்தை கூட யாராவது போனால் போதும் எனக்கு அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் ராஜியும் மீனாவும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு, அக்கா வெளியே எங்கேயாச்சும் கோயிலுக்கு போயிட்டு வரலாமா, மனசே சரியில்லைக்கா அப்படின்றாங்க. சரி போயிட்டு வரலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு ராஜியும் மீனாவும் வெளியே கோவிலுக்கு போகிறாங்க. போயிட்டு இருக்கும்போது செந்தில் எதிராக வராரு. அப்போ பார்த்து பார்க்காத மாதிரியே போகிறாரு. மீனாவுக்கு ரொம்ப அப்செட் ஆகிடுறாங்க. மீனா பார்த்தியா, நான் ஏதோ பெரிய குத்தம் செஞ்ச மாதிரி என்னை பார்த்து பார்க்காத மாதிரி போகிறாரு அப்படின்றாங்க. இன்னொரு பக்கம் ராஜி நான் கதிர்கிட்ட சொல்லியிருக்கணும், அவர் நைட்டு என்கிட்ட எவ்வளோ கத்துனாருக்கா, எல்லாம் என்னோடய மிஸ்டேக் தான், இல்லை யோசிச்சு பண்ணியிருக்கணும் இல்லைக்கா நான் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி ஒரு பக்கம் ஃபீல் பண்ணுறாங்க. இதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.